வணக்கம். பார்ட் 1 வீடியோவில் எனுமரேட்டர் லாகின் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஹவுஸ் ஹோல்டு எப்படி என்ட்ரி பண்ணுறது, ஓனர் டீட்டெயில்ஸ் எப்படி ஃபில் பண்ணலான்னு பார்த்தோம். அனிமல் டீட்டெயில்ஸில் கேட்டல் அண்ட் பஃபலோ செக்மெண்ட் மட்டும் நம்ம கவர் பண்ணியிருந்தோம். அன்டேக்டு ரெண்டு செக்மெண்ட்டுமே நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இப்போது பவுல்ட்ரிஸ் எப்படி என்ட்ரி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். பவுல்ட்ரிஸ் என்ட்ரி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ரெண்டு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். புறக்கடை கோழிகளுக்கும் கோழி பண்ணைகளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு. 1000 எண்ணிக்கைக்கு மேலே கோழிகள் இருந்துச்சு அப்படின்னா அது கோழி பண்ணைகளை பதிவு பண்ணணும். அதுவே ஈமோ இல்லை நெருப்பு கோழி அப்படின்னா 20 எண்ணிக்கைக்கு மேலே இருந்தாலே அதை நம்ம பண்ணைகள் அப்படின்னு கணக்கில் எடுத்துக்கணும். அரச பண்ணைகளை பொறுத்த வரைக்கும் கோழி பண்ணைகள் அப்படின்ற இதில் தான் நம்ம பதிவு பண்ணணும். அரசு பண்ணைகளில் 1000 கோழிக்கு குறைவாக இருந்தாலும் சரி, அதை நம்ம கோழி பண்ணைகள் அப்படின்ற பதிவில் தான் நம்ம பதிவு பண்ணணும். அப்போ புறக்கடை கோழிகளில் இந்த மேலே சொன்ன இந்த 3 விதிகளிலையுமே உட்படாத மற்ற எல்லாமே நமக்கு புறக்கடை கோழிகளை தான் நம்ம பதிவு பண்ணணும். இப்போ 1000 எண்ணிக்கைக்கும் குறைவாக இருக்க பண்ணைகளை நம்ம ஹவுஸ் ஹோல்டில் வர ஆட் பவுல்ட்ரி அப்படின்ற ஆப்ஷனில் கொடுக்கணும். இதே கோழி பண்ணைகளாக இருந்தால் நம்ம அதை ஹவுஸ் ஹோல்டில் என்ட்ரி பண்ணக்கூடாது, ஹவுஸ் ஹோல்டு என்டர்பிரைசஸில் என்ட்ரி பண்ணணும். புறக்கடை கோழிகளை மட்டும்தான் நம்ம ஹவுஸ் ஹோல்டில் என்ட்ரி பண்ணணும். இப்போ இவர்கிட்ட புறக்கடை கோழிகள் தான் இருக்குது அப்படின்றதால நான் ஹவுஸ் ஹோல்டில் செக்மெண்ட்டில் என்ட்ரி பண்ணுறேன். ஆட் பவுல்ட்ரி அப்படின்ற ஆப்ஷன் கொடுக்குறேன். இப்போ லேயர் ஃபார்ம்னு இருக்கும். இப்போ இதுவும் ஃபார்முக்குள்ளே போய் தான் நம்ம என்ட்ரி பண்ணணும். இப்போ ஒரு வெறும் 2 லேயர் வச்சுருந்தாலும் அந்த லேயர் ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே போய் தான் நம்ம என்ட்ரி பண்ணணும். ஹவுஸ் ஹோல்டுக்குள்ளே நம்ம போடுற எல்லா பதிவுமே அது புறக்கடை கோழிகளை தான் போய் சேரும். ஸோ அதனால் நம்ம இதில் எந்த கன்ஃபியூஷனும் வேண்டாம். நான் இப்போ ஸ்பீஷீஸ் ஃபவுல்னு செலக்ட் பண்ணுறேன். கேட்டகரி இண்டிஜினஸ் ஒரு ஆப்ஷன் தான் வருது. அனிமல் ஜெண்டர் என்னன்னு பார்த்து செலக்ட் பண்ணுறேன். அது ஹென்னா, காக்கா இல்லை சிக்கன், பிலோ 5 months ஆப்ஷன் இருக்குது. நான் ஹென் செலக்ட் பண்ணுறேன். அது என்டி ஆப்ஷன் இருக்குது, நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எண்ணிக்கை கேட்கும், அவர்கிட்ட எவ்வளோ எண்ணிக்கை இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு அந்த எண்ணிக்கையை நான் இங்கே பதிவு பண்ணுறேன். எண்ணிக்கையை பதிவு பண்ணி முடித்ததும் கீழே சேவ் அப்படின்ற ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நான் சேவ் பண்ணிடுறேன். இப்போ இந்த 85 கோழிகளும் நம்ம பதிவு பண்ணியாச்சு. மீண்டும் இன்னும் கொஞ்சம் பவுல்ட்ரி சேர்க்க வேண்டியிருக்கு. அதனால் ஆட் நியூ கொடுத்துட்டு மறுபடியும் லேயர் ஃபார்ம் ஃபவுல் இண்டிஜினஸ் சிக்கன் பிலோ 5 months அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறேன். எத்தனை எண்ணிக்கை இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். சேவ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துடலாம். இந்தவும் சேவ் ஆகிடுச்சு. அவர் வீட்டில் ப்ராய்லரும் இருக்குது. ஸோ அதனால் நான் மீண்டும் பதிவுகளை பண்ணுறதுக்காக ஆட் பவுல்ட்ரி அப்படின்ற ஆப்ஷனை கொடுக்குறேன். மீண்டும் ஆட் பவுல்ட்ரி ஆப்ஷன் கொடுக்குறேன். லேயர் ஃபார்ம். இப்போ இந்த இண்டிஜினஸ் ஆப்ஷன் அப்படின்றது வருது இல்லையா, இப்போ வியூ ப்ரீட்ஸ்னு ஒரு டாப்பில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்ம கேட்டலில் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம் அதில் என்ன ப்ரீட்ஸ் வருது அப்படின்னு. இப்போ நான் வியூ ப்ரீட்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணி பார்க்குறேன். அதில் இருக்க ப்ரீட்ஸு இப்போ ஒருவேளை எனக்கு கடக்நாத் ப்ரீட் அவர் வச்சுருக்காரு, அந்த ப்ரீட் நான் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த இடத்துலேருந்து ஆட் பண்ணலாம். நம்ம ஸ்க்ரால் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த சர்ச் கீவேர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த இடத்துல நம்ம போய் டைப் பண்ணலாம். இப்போ நான் டைப் பண்ணுறேன் இல்லையா, இந்த இடத்துல அந்த ப்ரீடோட நேம், நம்மளுக்கு எந்த ப்ரீட் வேணுமோ அந்த ப்ரீடோட நேம் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்துருச்சு. இப்போ கடக்நாத் அப்படின்றது வருது. ஸோ நான் டச் பண்ணுறேன். பட் என்னால் சேவ் பண்ண முடியாது. அது நம்ம அகைன் டிஸப்பியர் ஆகிடுது, மறைஞ்சு போயிடுது. இது இதில் இருக்க எரர். ஆப் இப்போ தானே புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க, அதனால் அதில் சில தவறுகள் இருக்கும், கோளாறுகள் இருக்கும். அதெல்லாம் அடுத்தடுத்த அப்டேட்டில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நம்மளுக்கு சரி பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போதைக்கு நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, கோழிகளில் நம்ம என்டி நான் டிஸ்கிரிப்டில் மட்டும்தான் ஆட் பண்ண முடியுது, மற்ற எந்த ப்ரீட்லையும் நம்மளால் ஆட் பண்ண முடியல. பட் அது சரியாயிடுச்சுன்னா நான் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன். இப்போ என்டியில் மட்டும் நான் சேவ் பண்ணிக்கிறேன்.
ஓகே, இப்போ அவர்கிட்ட 1000 எண்ணிக்கைக்கு குறைவாக கறிக்கோழி பண்ணை இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு அசம்ஷனில் எடுத்துக்கலாம். ஸோ அதை வந்து எப்படி பதிவு பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, மறுபடியும் ஆட் பவுல்ட்ரி அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து டைப் ஆஃப் பவுல்ட்ரியில் நம்ம பிராய்லர் ஃபார்ம் அப்படின்னு செலக்ட் பண்ணலாம். ஸ்பீஷீஸில் ஃபவுல், கேட்டகரி இண்டிஜினஸ், ஜெண்டரில் சிக்கன் பிலோ 5 month அப்படின்ற ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ப்ரீட் நேம் நான் டிஸ்கிரிப்ட் மட்டும்தான் செலக்ட் பண்ண முடியுது, ஸோ அதை பண்ணிக்கலாம். எத்தனை எண்ணிக்கையில் அவர் பிராய்லர் வச்சுருக்காரு அப்படின்றத நம்ம பதிவு பண்ணிக்கலாம். சேவ் கொடுத்துடலாம். இப்போ சேவ் ஆகிடும். இப்போ நம்ம பண்ண பதிவுகள் எல்லாமே இப்போ நம்மளால் பார்க்க முடியும். ஏதாவது வேணும்னா நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் இன்கேஸ் டக்ஸ் ஆட் பண்ணணும், இல்லை காடைகள் வச்சுருக்காங்க, வான்கோழி வச்சுருக்காங்க அப்படின்னா அதர் பவுல்ட்ரி ஃபார்ம் அப்படின்ற செக்ஷனில் போய்ட்டு நம்ம ஆட் பண்ணணும். ஹேச்சரி இருக்குது அப்படின்னா 5ஆவதாக இருக்க ஆப்ஷனில் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன். நம்ம ஏற்கனவே டேக்டு அனிமல் 2 பண்ணியிருக்கோம், அன்டேக்டு அனிமல் ப்ளஸ் நம்ம இப்போ ஆட் பண்ண கோழிகள், இது எல்லாமே நம்மளால் இப்போ பார்க்க முடியுது. கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஓகேனா நம்ம அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ கோ பேக் டு ஹோம் அப்படின்னு கொடுத்துடலாம். நம்ம பதிவு பண்ண ஹவுஸ் ஹோல்டு இப்போ சேவ் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த ஹவுஸ் ஹோல்டு நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் நியூ கொடுக்குறேன். இப்போ நம்ம ஷீப் எப்படி பதிவு பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஆட் நியூ கொடுத்துட்டு ஹவுஸ் ஹோல்டு அப்ளை. இப்போ ஓனருடைய பெயர், முகவரி, இங்கே கேட்டிருக்க மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இவருடைய வீட்டில் ஷீப்பும் டாகும் இருக்குது, அதனால் நான் லைவ் ஸ்டாக் மட்டும் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். அவரோட பிரதான தொழில் வந்து ஷீப் ரியரிங், அதனால் நான் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். வெதர் மேஜர் இன்கம்ஸ் கம்ஸ்னு கேட்குறாங்க, எஸ்ன்னு கொடுக்குறேன். ஏன்னா அவர் வந்து ஷீப் ரீங்க தான் பிரதான தொழிலாக செய்கிறாரு, அதனால் நான் எஸ்ன்னு கொடுக்குறேன். சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்கலாம். இப்போ ஹவுஸ் ஹோல்ட் டீட்டெயில் சேவ் ஆகிடுச்சு. ஆட் அனிமல்ஸ் கொடுக்கணும். அன்டேக்டு செக்ஷனில் ஆட் அனிமல்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை நான் கொடுக்குறேன். ஸ்பீஷீஸில் ஷீப் செலக்ட் பண்ணிக்கலாம். கேட்டகரி எக்ஸாட்டிக் இண்டிஜினஸ் இருக்குது, அவர்கிட்ட இண்டிஜினஸ் இருக்குது, அதனால் அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறேன். ஜெண்டர் மேல் செலக்ட் பண்ணிக்கிறேன். breed class pure. breed name, indigenous breeds name எல்லாமே இப்போ இங்கே டிஸ்பிளே ஆகுது. நான் மெட்ராஸ் ரெட் செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ப்ரீட்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் வியூ ப்ரீட்ஸ் கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ஏஜ் பர்பஸ் எதுவும் செலக்ட் பண்ண முடியல, ஸோ அதனால் அப்படியே விட்டுடலாம். எத்தனை அனிமல் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கலாம். சேவ். ஓகே, இப்போ இந்த அனிமல் சேவ் ஆகிடுச்சு. அகெயின் ஆட் அனிமல்ஸ் கொடுக்கலாம். ஸ்பீஷீஸில் ஷீப் செலக்ட் பண்ணிக்கிறேன்.
indigenous, male, breed class pure gradedனு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. பார்க்கும்போதே அந்த ப்ரீட் நல்லா தெரிஞ்சால் பியூர் போடலாம், இல்லை அந்த அளவுக்கு ப்ரீடோட குவாலிட்டிஸ் இல்லை அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம கிரேடட்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் மேச்சேரி அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறேன். ஏஜ் சேவ் கொடுத்துக்கலாம். அகைன் அனிமல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஷீப், இண்டிஜினஸ், அனிமலோட ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கலாம். பியூர். நான் ப்ரீட்ஸ் பற்றின வீடியோ போடும்போது பியூருக்கும் கிரேடட்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்கிறேன். நம்ம வியூ ப்ரீட்ஸில் கூட நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நமக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா அந்த வியூ ப்ரீட்ஸை கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு எல்லா ப்ரீட்ஸும் அதில் இருக்கும். இந்த பிக்சரை பார்த்துட்டு கூட நம்மளுக்கு டவுட் இருந்தால் நம்ம பிக்சரை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து நெல்லூருன்ற ப்ரீடு வேணும், நான் அதை தான் சர்ச் பண்ணிகிட்ருக்கேன், இருக்கான்னு பார்த்துட்ருக்கேன். இந்த இடத்துல சர்ச்னு இருக்கு இல்லையா, அங்கே நம்ம அந்த ப்ரீட் நேம் டைப் பண்ணால் கூட அந்த பிக்சர் வந்து நமக்கு வரும். இப்போ நான் நெல்லூர் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஓகே, நெல்லூர் வந்துருச்சு. அந்த நெல்லூரை நான் கிளிக் பண்ணால் அந்த பிக்சரை கிளிக் பண்ணாலே போதும். பியூராக கிரேடடான்னு கேட்குது. நான் பியூர் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். அனிமலுடைய ஏஜ் செலக்ட் பண்ணிவிட்டு எத்தனை அனிமல் இருக்குது அப்படின்றத அந்த பாக்ஸில் என்ட்ரி பண்ணிக்கலாம். என்ட்ரி பண்ணிவிட்டு சேவ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துடலாம். அனிமல்ஸ் அகைன் ஆட் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் அவர் வீட்டில் டாக்ஸும் இருக்குது. நான் டாக்ஸ் ஆட் பண்ணணும். ஓகே, இப்போ ஆட் அனிமல்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்பீஷீஸில் டாக் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாம். கேட்டகரி இண்டிஜினஸ், எக்ஸாட்டிக் ப்ரீட்ஸ் இப்போதைக்கு ஆப்ஷனில் இல்லை, அதுவும் நெக்ஸ்ட் அப்டேட்டில் கொடுத்துருவாங்க. இதுவும் ஒரு எரர் தான். ஆப் இப்போ தான் இனிஷியல் ஸ்டேஜில் இருக்குது, அதனால் நிறைய எரர்ஸ் இருக்குது. அடுத்தடுத்த அப்டேட்ஸில் எல்லா ப்ராப்ளமையும் கரெக்ட் பண்ணிவிடுவாங்க. இப்போதைக்கு 3 ப்ரீட்ஸ் மட்டும்தான் நம்மளால் ஆட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் அப்டேட்ஸில் இந்த எரர்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிவிடுவாங்க. கிளியர் பண்ணதை நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போதைக்கு இண்டிஜினஸ் மட்டும்தான் இருக்குது, அதனால் நம்ம இண்டிஜினஸில் ஒரு அனிமல் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ப்ரீட் கிளாஸ் பியூராக கிரேடடானு இருக்குது. பியூர் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரீட் நேம் ராஜபாளையம், சிப்பிப்பறை, என்டி 3 டாக் தான் இருக்குது. ஸோ நான் என்டி அப்படின்ற ப்ரீடை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். டாகை பொறுத்த வரைக்கும் ஏஜ் அண்ட் பர்பஸ் எதுவும் தேவையில்லை. ஜஸ்ட் எத்தனை அனிமல் இருக்குதுன்னு பார்க்கணும். 2 அனிமல்ஸ் இருக்குது. ஸோ நான் சேவ் பண்ணிடுறேன். இப்போ அவர் வீட்டில் இருக்க ஷீப்பும் நம்ம என்ட்ரி பண்ணியாச்சு, டாகும் நம்ம டாக்ஸும் என்ட்ரி பண்ணியாச்சு. ஸோ சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துடலாம். நம்ம என்டர் பண்ண அனிமல்ஸோட டீட்டெயில்ஸ் இங்கே வந்துடுச்சு. வேணும்னா ஏதாவது எடிட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம், இல்லை எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நம்ம ஓகே அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். கோ பேக் டு ஹோம். இந்த ஹவுஸ் ஹோல்டும் சேவ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பிக்ஸ் எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்.
ஆட் நியூ அப்படின்ற ஆப்ஷன் கொடுக்குறேன். ஹவுஸ் ஹோல்டு, இதில் ஓனர் டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஓனர் டீட்டெயில்ஸ் எப்படி ஃபில் பண்ணணும்னு டீட்டெயிலாக ஃபஸ்ட்டு பார்ட்டில் இருக்குது. அதனால் நான் திரும்பவும் அதை வந்து இந்த பார்ட்டில் நான் கவர் பண்ணலை. ஸோ எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ஆட் அனிமல்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுக்கலாம். அன்டேக்டில் ஆட் அனிமல்ஸ், ஸ்பீஷீஸில் பிக் செலக்ட் பண்ணிக்கலாம். கேட்டகரி எக்ஸாட்டிக், அவர்கிட்ட கிராஸ் பிரெட் பிக்ஸ் இருக்குது, அதனால் நான் எக்ஸாட்டிக் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். என்ன ஜெண்டர் அப்படின்னு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஷோ பிரீட்ஸ் ஃப்ரம் அதர் ஸ்டேட்ஸ், எக்ஸாட்டிக் கிராஸ் பிரெட் பிக். இந்த ஆப்ஷனை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அனிமலுடைய ஏஜ், பர்பஸ் நாட் அப்ளிகபிள் இருக்குது, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கலாம். அவர்கிட்ட கிராஸ் பிரெட் பிக் மேல் வந்து 6 மாதத்துக்கு மேலே இருக்கிறது 3 அனிமல் இருக்குது. ஸோ நான் 3 அனிமலே ஒரே டைமில் சேவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஆட் அனிமல்ஸ் கொடுத்துக்கலாம். பிக், கேட்டகரி இப்போ இண்டிஜினஸ் செலக்ட் பண்ணலாம். உங்களுக்கு பிக்சர்ஸ் ஏதாவது வேணும்னா நீங்கள் வியூ பேஜில் போய்ட்டு பிக்சர்ஸை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, நான் இப்போ வந்து நான் டெஸ்டிப் அனிமல் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏஜ் ஆஃப் த அனிமல், இந்த கேட்டகரியில் எத்தனை அனிமல்ஸ் இருக்குது அப்படின்றத நான் நெக்ஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். 4 அனிமல்ஸ் இருக்குது. ஸோ 4 போட்டுட்டு சேவ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம என்ட்ரிஸ் எல்லாம் சேவ் ஆகிடுச்சு. சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துடலாம். அப்ஸ்ட்ராக்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. செக் பண்ணிவிட்டு கோ பேக் டு ஹோம் அப்படின்னு கொடுத்துடலாம். இந்த ஹவுஸ் ஹோல்டு சேவ் ஆகிடுச்சு. அகைன் இன்னொரு ஹவுஸ் ஹோல்டு ஆட் பண்ணலாம். இந்த ஹவுஸ் ஹோல்டில் கோட்ஸ் எப்படி என்ட்ரி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஹேவிங் லைஃப் ஸ்டாக் ஆஃப் பவுல்ட்ரி, அவர்கிட்ட லைஃப் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். அவருடைய ஆக்குபேஷன், அவர் விவசாயம் சார்ந்த தொழில் பண்ணுறவராக இருக்கார். அதனால் நான் அக்ரிகல்ச்சரல் ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன்.
சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போ ஆட் அனிமல்ஸ் கொடுக்கலாம். அன்டேக்டில் கோட் செலக்ட் பண்ணுறேன். கேட்டகரி இண்டிஜினஸ், அனிமலுடைய ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கிறேன். ப்ரீட் கிளாஸ் பியூர் இல்லை கிரேட்டட்னு 2 ஆப்ஷன் வருது, நான் பியூர் செலக்ட் பண்ணிக்கிறேன். ப்ரீட் நேம், உங்களுக்கு ப்ரீட் நேம்ஸ் டவுட்டாக இருந்தால் நீங்கள் வியூ ப்ரீட்ஸில் போய் செக் பண்ணிக்கலாம். இந்த வியூ ப்ரீட்ஸில் கிளிக் பண்ணி பாருங்கள், அந்த பிக்சர் வரும். நம்ம பார்க்குற அனிமல் இந்த பிக்சரில் இருக்க மாதிரியே அப்பியரன்ஸில் இருந்துச்சுன்னா நம்ம பியூர் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு 2 ப்ரீடு மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது, அந்தளவுக்கு பியூர் ப்ரீட் மாதிரி தெரியல, 50% மேலே ஒரு குறிப்பிட்ட ப்ரீடோட அந்த குணங்கள் அந்த அனிமல் கிட்ட இல்லை அப்படின்னா நம்ம கிரேடட் அப்படின்ற ஆப்ஷனுக்கு போயிடலாம். ப்ரீட்ஸ் பிக்சர் வேணும்னா நம்ம இங்கே மேலே போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, நான் பியூர் ப்ரீடில் கன்னி ஆடு அப்படின்றத நான் செலக்ட் பண்ணுறேன். ஏஜ் செலக்ட் பண்ணிடுறேன். பர்பஸ் எதுவும் இல்லை, நாட் அப்ளிகபிள் இருக்குது, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கலாம். எத்தனை அனிமல் இருக்குது அப்படின்னு எடிட் பண்ணி ஆட் பண்ணிடுறேன். அப்புறம் சேவ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துட்றேன். அனிமல் சேவ் ஆகிடுச்சு. மீண்டும் இதே மெத்தடில் அனிமல்ஸ் எவ்வளோ வேணும்னாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். கோ பேக் டு ஹோம். இப்போ இந்த ஹவுஸ் ஹோல்டும் ஆட் ஆகிடுச்சு. இதே மெத்தடில் தான் நம்ம அந்த வில்லேஜ் ஆர் வார்டில் இருக்க எல்லா வீடுகளையும் நம்ம ஆட் நியூ அப்படின்னு கொடுத்துட்டு ஒவ்வொரு வீடாக நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். ஹவுஸ் ஹோல்ட் என்டர்பிரைசஸ் அப்படின்றது என்னன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இங்கே வந்து ஹவுஸ் ஹோல்டு என்டர்பிரைசஸ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 விதமான ஆப்ஷன்ஸ் வந்து அதில் கிடைக்கும். டெய்ரி ஃபார்ம், பவுல்ட்ரி ஃபார்ம், புச்சர் ஷாப், அதர்ஸ். முதல்ல இதெல்லாம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹவுஸ் ஹோல்டு என்டர்பிரைசஸ்னால் முதல்ல என்ன? ஒரு குடும்பத்தில் இருக்க ஒருத்தர் அல்லது அதற்கு மேலப்பட்ட உறுப்பினர்கள் இல்லை 2 குடும்பம் சேர்ந்து கூட்டாக ஒரு நிறுவனம் நடத்தினாங்க அப்படின்னா அது குடும்ப நிறுவனம். அது வந்து ஒரு குடும்பம் வந்து நடத்துகிறாங்க, அதனால் அது குடும்ப நிறுவனம். அதை தான் நம்ம ஹவுஸ் ஹோல்டு என்டர்பிரைசஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஹவுஸ் ஹோல்டு என்டர்பிரைசஸில் என்னென்ன உட்பிரிவு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, முதலாவதாக டெய்ரி ஃபார்ம், மாட்டுப்பண்ணை. இப்போ கோழி பண்ணைகளுக்கு 1000 கோழிகளுக்கு மேலே இருந்தால் அது நம்ம பவுல்ட்ரி ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம். டெய்ரி ஃபார்முக்கு அந்த மாதிரி எண்ணிக்கைகள் எதுவும் இல்லை. நல்ல ஒரு பண்ணை அமைப்பில் இருக்குது அப்படின்னா நம்ம அதை வந்து டெய்ரி ஃபார்மில் கொண்டு வந்துடலாம். இல்லைன்னா நம்ம அதை வந்து ஹவுஸ் ஹோல்டு அப்படின்ற இதுலேயே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இத்தனை அனிமல் இருந்தால் தான் டெய்ரி ஃபார்ம் அப்படின்னு எந்த விதமான விதிகளும் இந்த டெய்ரி ஃபார்மை பொறுத்த வரைக்கும் இல்லை. அடுத்ததாக பார்த்தோம்னா பவுல்ட்ரி ஃபார்ம். முன்பே நம்ம சொன்ன மாதிரி 1000 கோழிகளுக்கு அதிகமாக இருக்க பண்ணை எல்லாமே நம்ம ஹவுஸ் ஹோல்டு என்டர்பிரைசஸில் இருக்க பவுல்ட்ரி ஃபார்ம் அப்படின்ற இடத்துல நம்ம வந்து பதிவு பண்ணணும். இது அரசு பண்ணைகளாக இருந்தால் நம்ம வேறு இடத்துல பதிவு பண்ணணும். இது வந்து குடும்பங்கள் நடத்துகிற பண்ணைகள் பற்றி மட்டும்தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். 1000 கோழிகளுக்கு மேலே வச்சுருக்க பண்ணை, அது லேயராக இருந்தாலும் சரி, ப்ராய்லர் இல்லை 1000 கோழிகளுக்கு மேலே இருந்தாலே நம்ம அது பவுல்ட்ரி ஃபார்ம், ஹவுஸ் ஹோல்டு என்டர்பிரைசஸில் இருக்க பவுல்ட்ரி ஃபார்மில் தான் நம்ம வந்து பதிவு பண்ணணும். ஓகே, மூன்றாவதாக இருக்கிறது வந்து புச்சர் ஷாப். நம்ம சர்வே பண்ண போகிற கிராமத்துலேயோ இல்லை வார்டுலேயோ இருக்க ஒரு கறிக்கடையில் ஒரு நாளைக்கு 10 அனிமலுக்கும் குறைவாக தான் அவங்க வந்து கட் பண்ணுறாங்க இல்லை சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம அதை வந்து புச்சர் ஷாப் அப்படின்ற கேட்டகரியில் என்ட்ரி பண்ணணும். 10 அனிமலுக்கு மேலே அவங்க வந்து கட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம அதை வந்து ஸ்லாட்டர் ஹவுஸில் என்ட்ரி பண்ணணும்.
இப்போ நம்ம 10 அனிமலுக்கு குறைவாக கட் பண்ணுற இந்த கடைகளை வந்து நம்ம ஹவுஸ் ஹோல்ட் என்டர்பிரைசஸ் கீழே புட்சர் ஷாப் அப்படின்ற இடத்துல வந்து நம்ம பதிவு பண்ணிக்கலாம். இந்த ஹவுஸ் ஹோல்ட் என்டர்பிரைசஸில் 4வதாக இருக்கிறது அதர்ஸ்ன்ற செக்ஷன் நான் தனியாக வந்து கவர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து ஹவுஸ் ஹோல்ட் என்டர்பிரைசஸில் முதல்ல டெய்ரி ஃபார்ம் அப்படின்ற செக்ஷனில் நம்ம என்ட்ரி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல டெய்ரி ஃபார்ம் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம். அந்த பண்ணை வைத்திருக்கவருடைய பெயர், அந்த முகவரி, அவருடைய ஜெண்டர் எல்லாமே நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஹவுஸ் ஹோல்ட் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ண மாதிரி நிறைய டேட்டாஸ் இங்கே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்காது, இதில் குறைவாக தான் இருக்கும். ஸோ அதில் என்ன கேட்டிருக்காங்களோ அந்த டேட்டாஸ் எல்லாம் நம்ம ஃபில் பண்ணிடலாம். ஓகே, அந்த பண்ணைக்கு ஏதாவது மானியம் அரசாங்கம் மூலியமாகவோ இல்லை வங்கி மூலியமாகவோ வழங்கியிருக்காங்க, இல்லை வேறு நிதி உதவி ஏதாவது அந்த பண்ணைக்கு கிடைக்குது அப்படின்னா நம்ம இந்த இடத்துல வந்து எஸ் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நோ அப்படின்ற ஆப்ஷன் போட்டுக்கலாம். எல்லா டேட்டாஸையும் என்டர் பண்ணதுக்கப்புறமா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது, அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் அனிமல்ஸ் அப்படின்ற பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நம்ம ஹவுஸ் ஹோல்டில் நம்ம எப்படி ஆட் பண்ணமோ ஆட் அனிமல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரே ப்ரொசீஜர் தான். இப்போ அந்த பண்ணையில் இருக்க அனிமல் டேக்டாக இருந்தால் இந்த செக்ஷனில் போடுங்க, அன்டேக்டாக இருந்தால் அன்டேக்டு செக்ஷனில் நம்ம என்ட்ரி பண்ணலாம். இப்போ ஒரு டேக் அனிமலை நம்ம சேவ் பண்ணி பார்க்கலாம். அனிமலுடைய டேகை வந்து நான் இங்கே டைப் பண்ணுறேன். பார்கோட் மூலமாகவும் ஸ்கேன் பண்ணிக்கலாம். டேக் நம்பர் டைப் பண்ணிவிட்டு சர்ச் ஆப்ஷன் கொடுக்குறேன். டீட்டெயில்ஸ் எதுவும் வருதான்னு செக் பண்ணலாம். வரல, ஸோ நம்ம மேனுவலாக போயிட்டு அது என்ன ஸ்பீஷஸ், என்ன கேட்டகரி அப்படின்றத எல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாட்டிக், ஃபீமேல், ப்ரீட் கிளாஸ் வந்து பியூர் செலக்ட் பண்ணணும். கிராஸ் பிரெட் ஜெர்சி இல்லை கிராஸ் பிரெட் ஹெச்எஃப் வேணும்னா நம்ம பியூர் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸை கிளிக் பண்ணணும். இப்போ கிராஸ் பிரெட் ஹெச்எஃப் அனிமல் வந்து நமக்கு இங்கே இருக்குது, செலக்ட் பண்ணிக்கலாம். அனிமலுடைய ஏஜ் 2.5 வயசுக்கு மேலே இருக்க அனிமலாக இருந்தால் பர்பஸ் அது இப்போ கறவையில் இருக்குது, ஸோ இன்மில்க் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒரு அனிமல் தான் ஆட் பண்ண முடியும் டேக்டில். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதே மாதிரி மற்ற அன்டேக்ட் அனிமல்ஸ் இருந்தாலோ இல்லை வேறு டேக்ட் அனிமல்ஸ் இருந்தாலோ இதே மெத்தடில் நான் அந்த பண்ணையில் இருக்க மொத்த அனிமல்ஸை நம்ம ஆட் பண்ணிடணும். எல்லா அனிமல்ஸையும் நம்ம ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இங்கே கீழே இருக்க அந்த சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை நம்ம கொடுக்கணும். இப்போ நான் இது டெமோ பர்பஸ்ன்றதால ஒரு அனிமல் தான் ஆட் பண்ணுறேன், நீங்கள் எல்லா அனிமல்ஸையும் ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணதுக்கப்புறமா ஓகே அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா இந்த ஹவுஸ் ஹோல்ட் என்டர்பிரைசஸும் நம்மளுக்கு வந்து ஆட் ஆகிடும். அகைன் இப்போ வந்து நம்ம ஆட் நியூ அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணலாம். இப்போ ஹவுஸ் ஹோல்ட் என்டர்பிரைசஸில் 2வதாக இருக்க பவுல்ட்ரி ஃபார்ம் எப்படி என்ட்ரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பவுல்ட்ரி ஃபார்ம் எப்படி என்ட்ரி பண்ணுறது அப்படின்றது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம்.